பாரு கமருதீன் மேலே திரும்பவும் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடிப்பு அறைக்கு 2.0 வெளியில் வந்து பார்த்தும் திருந்தலை. ஏன்னா எல்லோரும் இப்போ அதை ஒத்துக்குச்சின்னு வச்சிங்களேன் சாண்ட்ரா. இப்போ எல்லோரும் என்ன ஆயிரும்னா, ஸோ சாண்ட்ரா தான் தப்பு பண்ணியிருக்கு, வெளியில் வந்து பார்த்துட்டு பாருவுக்கும் கமருதீனுக்கும் பேர் அதிகமாக இருக்குது, மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது அதுக்காக உடனே வந்து ஒத்துக்கிட்டா என்ன ஆகும், பேர் கெட்டு போயிடும். அதை மனசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸில் மாமா டிவி ப்ராடக்ட்ஸு அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது விஜய் சேதுபதி மாமா சேதுபதி இருக்கான்ல, ஸோ மாமா சேதுபதி சொல்லியிருப்பான், திரும்பவும் போய் அவங்கள அக்யூஸ் பண்ணுங்க, ஏன்னா ரெட் கார்டு கொடுத்துருக்கோம், நம்ம பண்ணது நியாயம்னு நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. வன்மத்தை கக்குதுங்க. திரும்ப வந்து உட்காந்துக்கிட்டு எப்படி வந்து அவன் வந்து தள்ளி விட்டான் தெரியுமா, என்னென்ன பேசினான் தெரியுமா, என்னை இழுத்து பார்வை தள்ளி விடுது, அவன் இழுத்து உதச்சி தள்ளி விட்றான் கீழே. எப்படி தள்ளி விட்ருக்கான் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என்னென்ன பேசுவாங்க தெரியுமா உள்ளே உட்காந்துக்கிட்டு. சாண்ட்ரா சேச்சி, இந்த வந்து மலையாளிச்சி, இந்த சேச்சி வந்து என்னென்னலாம் பண்ணுவா தெரியுமா, எங்களை அசிங்கப்படுத்துவா, அவமானப்படுத்துவா, அது பண்ணுவா, இவங்களாம் பெரிய எலைட் பீப்புள் மேலே பண்ணுறாங்க, அதுன்னு என்னென்னமோ பேசினாங்களா இதை பற்றி. உன்னை விட்டு விலையை தாண்டி போனாங்க, நீ தான் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே படுத்துக்கிட்டு கார்டன் ஏரியாவில் போய் படுத்துக்கிட்டு எல்லோரும் உன்னை வந்து எதிர்க்காங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி நடிப்பு அறைக்குன்னு பேரை வாங்கிட்டு இப்போ 2.0 3.0 மாதிரி வந்து உட்காந்துருக்கு. சிட்டி ரோபோ வந்து 3.0 வரும் தெரியுமா, அந்த மாதிரி இப்போ வந்து நடிப்பு அறைக்கு 3.0 மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு திரும்பவும் வந்து வெக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்குங்க. அதுவும் வந்து திவ்யா மேலேயும் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கு, பீடி வாய் மேலே. பீடி வாய்க்கு இதுக்குன்னு தான் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கா, அன்பு கேங் மேலேயும் பிரச்சனை இருக்குது. எல்லாரையும் அடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த இன்டர்வியூ இருக்குது, ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல். அதுக்கு பேர் உன் வன்மத்தை கக்கிறதுக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் வேறு கெட்ட கேடுக்கு. அதாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க மாமா டிவி, இவங்களாம் சொல்லி கொடுத்து தான் பேச வச்சுருக்காங்க. இன்னும் திருந்தலை மாமா சொல்லுவாங்கல்ல, மாமா இவன் இன்னும் திருந்தலை மாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாமா இந்த ஸ்கேம்ட்ரா நான் சொல்லியிருக்கே மாட்டேன் எந்த வீடியோலுமே, ஸ்கேம்ட்ரான்னு இன்றைக்கி சொல்கிறேன் திரும்பவும். அது ஸ்கேமு தான், அது ஸ்கேம்ட்ரா தான். ஸ்கேம்ட்ரா இன்னும் திருந்தலை மாமா அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று இந்த பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்களா, கேட்குறாங்க, அந்த பிரசாந்தா அவன் கேட்குறான், உங்கள் மேரேஜ் எப்போ பண்ண போகிறீங்க, பண்ணுவோம். அதாவது என்னென்னா அவன் தான் சொல்லுவாங்க தெரியுமா, பாரு வந்து கமருவை இப்போ அவன்லாம் சொல்கிறதில்ல, அவர் நல்லா வரணும், ஃபஸ்ட்டு நிறைய ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும், பெருசாக அச்சீவ் பண்ணணும், அப்புறம் பார்ப்போம் அவர் அப்படின்னு வந்து, அதாவது புருஷனை தானே அவர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்னு வந்து பாரு வாயிலேருந்தே வந்துடுச்சு. அப்புறம் இவன் வந்து பாரு காணாவினத்து இருக்காங்க பாருங்க, அந்த மேட்ரு என்னென்னா அவங்க வந்து சாரி கேட்டிருக்கான். யார், வினோத், பாக்கியாவும் கேட்டிருக்கு. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் நான் பேசிட்டேன். பார்வமே என்ன சொன்னதுன்னா, ஒரு கோல்டன் ஹார்ட் உள்ள ஒரு அண்ணன் தான் வினோத் அண்ணன். அந்த நேரத்தில் வந்து அவன் கோவப்பட்டு என்கிட்ட பேசிட்டான். ஸோ அது பேசும்போது நான் கூட கேட்டேன், இந்த மாதிரி பேசிடக்கூடாது, எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, நான் யாரும் இங்கே அழிக்க வரல, எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் நான் பேசிட்டேன். பாக்கியாவுமே என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க, 2 பேருமே சாரி கேட்டாங்க என்கிட்ட. அது முடிஞ்சு, சால்வ் பண்ணியாச்சு. அவன் வந்து நல்லவங்க, ஆனால் வந்து ஹீட் ஆஃப் த மோமெண்ட் பேசிட்டான் அப்படின்னு பாருவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு. ஸோ பாப்பா அதான் அவனுமே என்ன சொல்லியிருக்கான்னா, கல்யாணம் இங்கே அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணும்போது நான் போவேன் வருவேன், என்றைக்குமே அது எனக்கு ஒரு தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரியும் திரும்ப பதிவு பண்ணிட்டான். ஸோ இவங்களுக்குள்ளே அது செட்டில் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸ் வந்து இது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நீயாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ ஒரு டைமில் என்ன பண்ணுவோன்னா, நம்மக்குள்ளே அந்த பங்காளி சண்டை, ஒரு ஃப்ரெண்டு சண்டை, நாத்தனார் சண்டை, மாமியார் சண்டை, புருஷன் பொண்டாட்டி சண்டை, ஸோ எல்லா சண்டையிலுமே என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு வார்த்தையை விடுவோம் தெரியுமா, கொடூரமான ஒரு வார்த்தையை விட்டுருவோம், வெறித்தனமாக விட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கூட தான் நீங்கள் வாழ்ந்து ஆகணும், அவங்க முகத்தில் முழிச்சு தான் ஆகணும். ஆனால் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் காலங்கள் போக போக நம்ம அதை மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ மறந்து எல்லாம் சாரி கேட்டு செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி நம்ம புருஷன் பொண்டாட்டி செட்டில் பண்ணிப்போமோ, கேவலமாக வார்த்தையை விட்டுருப்போம், சித்தப்பா பெரியப்பா, ஸோ அம்மா அப்பா, அதுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே இது நடக்கிறது தான். ஆனால் ஒரு இத்தனை கோடி பேர் பார்க்குற இடத்துல வந்து ஒரு வெஞ்சன்ஸில் மேலே இருக்க கடுப்பில் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. வினோத் பண்ணது தப்பு தான். ஸோ அதை வந்து மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டிருக்கணும், கண்டிப்பாக கேட்டுட்டார். அதை பொது இடத்துலையும் சொல்லிட்டார், நான் கேட்டிருக்கேன்னு பதிவு பண்ணிட்டார், நான் கேட்டிருக்கேன் மன்னிப்பு, பாக்கியாவும் கேட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. அதேமாதிரி பார்வும் பதிவு பண்ணிருச்சு, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார், அவர் நல்லவர் தான். ஸோ அந்த ஹீட் ஆஃப் த மவுண்ட் பேசிட்ட மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காரு.
ஸோ அது உண்மையோ பொய்யோங்க, ஆனால் பொது இடத்துல 2 பேருமே பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அவர் இன்னசென்ட்டா இல்லை வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு பேசுகிறாரா அது நமக்கு தெரியாது. அதை தான் சொல்ல வரேன். ஆனால் இன்னொன்று கேளுங்க, இந்த பிரச்சனை வந்து எப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்கிட்டலாம் மரியாதையாக பேசியிருக்கான் அவன்? எப்போ பேசியிருக்கான்? சாண்ட்ரா சொல்லுது, கமரு மாதிரி மற்றவங்க மாதிரிலாம் என் புருஷன் கிடையாது, அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நான் வந்து தெளிவாக தான் பேசுவேன், நான் வந்து மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். என்னென்ன பேசியிருக்கு வியானாலாம். ஒரு ஸ்டேஜில் என்ன இப்படி பயமாக இருக்குது பிரச்சனை பார்த்தா, எல்லாருமே சொன்னாங்க என்ன இப்படி வந்து பேப்பர் ரவுடி இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? எல்லாமேங்க நடிப்பு அரக்கனாக மாறிட்டார்ல இப்போ பிரச்சனை. நடிப்பு அரக்கி 3.0 மாறியாச்சு சாண்ட்ரா. கேவலமாக இருக்குது. இன்னும் திருந்தலை மாமா அவங்க. சாண்ட்ராலாம் திருந்தலை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.